நான் ஒரு ஒரு ஆடியோவே பார்த்தேன் நான். இந்த பிஎல்ஓ சொல்கிறாங்க அவர் வாங்கின்னு போயிட்டாருங்க, அவர் வட்டச் செயலாளர் திமுக, அவர்கிட்ட போய் வாங்கிக்கிங்கன்னா ஒய் ஐ ஷுட் கோ டு ஏ டிஎம்கே பர்சன். அப்போது தமிழ்நாட்டில் வந்து எஸ்ஐஆரை பயன்படுத்தி ஒரு பக்கம் அது மோடி பாஜக சதின்னு சொல்லிக்கிட்டு அந்த சதியில் ஏதாவது நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி திமுக பண்ணுதுன்றது ஒரு ஃபேக்ட்டு தான். நானே அதை வாட்ச் பண்ணேன். அதனால் இது சார் பற்றி தாவேகா சொன்னது அவங்களுக்கு ரொம்ப தேவைங்க. ஏன்னா நியூ ஓட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு தான் அதிகமாக இருப்பாங்க. 18 வயசு முடித்த ஒன்றும் வரக்கூடிய ஓல்டு ஓட்டர்ஸில் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க நான் சொல்ல. ஆனால் பல்க் ஆஃப் தி நியூ ஓட்டர்ஸ் டிவிகே ஓட்டாக தான் இருக்க போகுது. அப்போது அவங்க புது வாக்காளர்களை சேர்ப்பதிலும் அவங்க ஆதரவாளர்கள் வாக்குகள் நீக்கப்படாமல் பாதுகாப்பதிலும் கூடுதல் கவனம் வந்து தாவேகாவுக்கு இருக்கணும். அதை தாவேகா நிர்வாகிகள் அங்கங்கே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நேற்று கூட ஏதோ ஒரு இதில் பார்த்தேன், புஷி ஆனந்த் வந்து அதுக்கு ஒரு பயிற்சி எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காரு ஆன்லைனில். ஸோ நல்ல முயற்சி தாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் இதில் இன்வால்வ் பண்ணணும். அதாவது பாஜகவின் நோக்கம் நிறைவேறாமல் செய்யணும், ஆனால் ஷார் நடக்காமல் தடுக்கக்கூடாது. என்ன ஒரே குறைன்னா ஒரு 6-6.5 கோடி வாக்காளர்களை ஒரு மாதத்தில் இதெல்லாம் பண்ணிட முடியுமா? இது ஒரு ரொம்ப அர்ஜெண்ட்டாக ஹரியாக பண்ணுறாங்க. அதனால் தவறு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்குது, சில பேர்கள் நீக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க நாங்கள் இதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட்டு போடுவோம், நீங்கள் அப்பீல் பண்ணலாம், அதெல்லாம் எல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் மே மாதம் தேர்தலை வச்சுக்கிட்டு இவ்வளோ ஷார்ட் டைமில் இப்படி ரஷ்அப் பண்ணால் நிச்சயமாக தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை லெஷராக பண்ணியிருக்கணும், தேர்தலை வச்சுக்கிட்டு பண்ணியிருக்க வேணாம்.